லாஸ் ஏஞ்சல்ஸ், கலிஃபோர்னியா, ஜனவரி 15, 1947. காலையில ஒரு 11 மணிக்கு ஒரு அம்மா தன்னோட குழந்தைய கூப்பிட்டுக்கிட்டு பொறுமையா அந்த வெயில்ல வாக்கிங் போறாங்க. அப்ப அவங்க கண்ணுல ஏதோ ஒரு வெள்ளை கலர்ல ஒரு பொம்மைய பாக்குறாங்க. என்ன இது? இந்த பாதி உடைஞ்ச பொம்மைய யாரு கொண்டு வந்து இங்க வச்சிருக்காங்கன்ட்டு கிட்டக்க போய் பார்க்கும்போது தெரியுது. அது ஒரு பெண்ணோட உடம்பு. பாதி வெட்டப்பட்ட நிலையில இருக்கு. இடுப்புக்கு கீழ இருக்கிறது கொஞ்சம் தள்ளி எட்ட இருக்கு. போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றாங்க. போலீஸ் டீம், பாராமெடிக்கல் டீம், ஃபோரன்சிக் டீம் எல்லாருமே வந்துடுறாங்க. பட் அவங்களால அவங்க யாருன்றத ஐடென்டிஃபை பண்ண முடியல. அது பெண்ணோட உடம்புன்றது மட்டும் தெரியுது. ஸோ அவங்க கிடைச்சது மட்டும் போட்டோ எடுத்து நியூஸ் பேப்பர்ஸ்ல பப்ளிஷ் பண்றாங்க. அதன்படி அவங்க பேர் எலிசபெத் ஷார்ட், வயசு 22 இருந்தாங்க. ஹாலிவுட்ல நடிகையாக முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்ற தகவல் மட்டும் கிடைக்கும். ஃபாரன்சிக் ரிப்போர்ட் வந்துருது. அவங்களுடைய டெத் வந்து பிளட் லாஸ்னால தான் ஆயிருக்கு அப்படின்றத தெரியப்படுத்துறாங்க. ஆனா யூஸ்வலா இருக்கிறத விட அந்த உடம்பு பாத்தீங்கன்னா ரொம்ப வெளுத்து போய் ரத்தத்தெல்லாம் உறிஞ்சு எடுத்த மாதிரியான ஒரு தன்மையில இருக்கு. ரொம்ப உலர்ந்து போன ஒரு உடலா இருந்திருக்கு. அவங்களுடைய உடம்ப வந்து கண்டுபிடிச்சாங்க இல்லையா? அதுல இருந்து ஒரு 10 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் அவங்க இறந்திருக்கிறாங்க அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. அதாவது 14ஆம் தேதி நைட்டு அல்லது 15ஆம் தேதி விடியகாலம் வரை. இப்போதான் அது நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. பட் அந்த இடத்துல அதுக்கான தடயங்கள் அவங்களால எதுவும் கலெக்ட் பண்ண முடியல. அவங்க உடம்ப எங்க ரெக்கவர் பண்ணாங்களோ அந்த இடத்துல ஒரு கார் வந்துட்டு போனதுக்கான தடயம் இருக்கு. ரத்தம் வந்து தண்ணியோட சேர்ந்து நீத்து போன மாதிரி ஒரு ஒரு சில துளிகள் அங்க கண்டெடுக்கப்படுது. அவ்வளவுதான் அவங்களுக்கு அங்க எவிடன்ஸ் அப்படின்னு கிடைக்கும். அந்த பெண்ணோட உடம்புல இருந்த காயங்கள் பாத்தீங்கன்னா பின்னாடி தலையில ரொம்ப பலத்த காயம் இருக்கு. ஆனா ஸ்கல் பிராக்சர் ஆகல. கழுத்துல ஒரு வெட்டு காயம் இருந்திருக்கு. தொடைகள் 2 தொடையிலையுமே சதைகள் துருவி எடுக்கப்பட்டிருக்கு. வலதுபுற மார்பகத்துல இருந்து சதைகள் செதுக்கி எடுத்திருக்காங்க. அவங்க முகத்துல கீழ் உதடு அந்த பகுதி வந்து வலது காதுல இருந்து இடது காது வரைக்கும் நீட்டா கிழிக்கப்பட்டு எடுக்கப்பட்டிருக்கு. இது மூலியமா ஆல்வேஸ் ஸ்மைலிங் அப்படின்ற மாதிரியான ஒரு தன்மையில அதை வச்சிருந்திருக்கிறாங்க. இந்த அடிப்படையில அவங்க மேல ரொம்ப வன்மத்துல இருந்து யாரோ தான் இதை பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்தோட கொடுமை என்னன்னா, இது வரைக்கும் நான் சொன்ன இந்த டீட்டெயில் எல்லாமே அவங்க உயிரோட இருக்கும்போதே அவங்களுக்கு நடந்திருக்கு. பட் ஆனா அவங்க உடம்ப வந்து துண்டா வெட்டும் போது அவங்க உடம்பு வந்து அவங்க உயிரோட இல்ல. ஆனா ரத்தங்கள் எல்லாம் வெளியேறி தான் அவங்க இறந்திருக்கிறாங்க. இந்த காயங்கள் மூலியமா ரத்தங்கள் வெளியேறி அவங்க இறந்ததுனால கடைசி நிமிஷம் அந்த பொண்ணுக்கு ரொம்ப வலியும் வேதனையுமா தான் இருந்திருக்கும். இது எல்லாத்தையும் தாண்டி இந்த ஸ்டோரியை படிக்கும்போது எனக்கு என்ன பர்சனலா தோணுச்சு அப்படின்னா, அந்த பொண்ணு உயிரோடு இருக்கும்போது ஒரு நடிகை ஆகணும்னு தான் ரொம்ப ஆசைப்பட்டிருக்காங்க. பட் அது அவங்க இறந்ததுக்கு அடுத்த நிமிஷத்துல இருந்து அது நடந்துருச்சு. இன்னைக்கு 40 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. இன்னைக்கு வரைக்கும் அவங்க பேசு பொருளா தான் இருந்துட்டு இருக்காங்க. அவங்களோட முகம், அவங்களுடைய புகைப்படங்கள் எல்லா இடத்துலயும் வந்துகிட்டு மீடியால சர்க்குலேட் ஆயிட்டு தான் இருக்கு. அந்த பொண்ணுக்கு இதுக்கப்புறம் வர்ற பர்த்தாவது நல்லபடியா அமையும். இவங்களை பத்தின ஃபுல் டீடைல், ஃபுல் வீடியோ பார்ட் 2ல ஷேர் பண்றேன். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட நரேஷன் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க. உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் உங்களோட ஒப்பீனியன் எனக்கு ரொம்ப